நீங்கள் வந்து யார் வேணாலும் 8% வாங்கினாருன்னு கல்யாண சுந்தரம் போட்டவர்கள் வந்து அதிமுகவில் போனார், அவர் பேசுகிறாரு, அந்த கட்சியில் சேர்ந்தால் எப்படி பேசணுமோ அதுக்காக பேசுகிறாரு. அவங்க வந்து கொடுத்த காசுக்கு தான் கூவுவாங்க. அதில் வந்து நம்ம வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை. எல்லாருமே 8% வந்து வாங்கிட்டு வர முடியும்னா இதே சீமானே 3% வாங்கி தானே 8% வாங்கினார். சீமான் வந்து ஏன் வந்து அதே எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வரல, விஜயகாந்த் வந்த அளவுக்கு அவர் ஏன் வரலன்னா, ஏதோ ஒரு சமயத்தில் விஜயகாந்த் வந்து கூட்டணியாக சேர்ந்தார். சீமான் இதுவரை தனித்து தான் நிற்கிறார். நம்ம போன தடவை கூட பேசணும், அவர் இதற்காகவாவது கூட்டணியில் சேர்ந்து ஒரு 10 எம்எல்ஏவோ 8 எம்எல்ஏவோ வந்து எங்கே ஒரு அது வந்து சட்டமன்றத்தில் அமர வைத்தால்தான் தேர்தல் அரசியலில் நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு பேசுகிறோம். இது நம்மளுடைய கருத்து. அவருடைய கருத்து என்ன நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிந்த ஆலோசனை, நம்மளுடைய கருத்தை நாம் வந்து சொல்கிறோம். எத்தனை கல்யாண சுந்தரங்கள் வந்தாலும் மக்கள் வந்து என்றாவது ஒரு நாள், அது சீமானே என்று இல்லை, இந்த திராவிடத்திற்கு ஒரு மாற்றை நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் கொண்டு வருவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் வந்து சலிப்பும் வெறுப்பும் அடைந்திருக்கிறார்கள். சீமான் ஆட்சிக்கு இது அரசியலுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 10 வருஷம் இருக்குமா? 10 வருஷம் கூட ஆகலை. உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வருவதற்கு, தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு 18 வருஷம் ஆச்சு. கட்சி தோன்றி ஒரு 10 வருஷம் ஆகுது. அரசியலில் மாற்றங்கள் வரும். எப்போ வரும்? இந்த மக்களிடையே அந்த சிந்தனை வரும் பொழுது. அந்த சிந்தனை எப்போ வரும்? அதிருப்தி இப்போ ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தியும் வெறுப்பும் அதிகமாகும் பொழுது அவன் சிந்தனை பண்ண ஆரம்பிப்பான். அது வரைக்கும் சிந்தனை பண்ணாதவன் அவன் இன்றைக்கி சிந்தனை பண்ணுவான். அப்படி சிந்தனை செய்யும் பொழுது ஏமாற்றம் அதிகமாகும் போது மாற்றம் வரும். அந்த மாற்றம் சீமானாக. அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி அதிமுகவில் வந்து திரு கல்யாண சுந்தரம் அவர் வந்து இணைஞ்சிருந்தார். சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியோட வட்டமேசை விவாதத்தில் வந்து பேசும்போது திமுக அதிமுக போன்ற கட்சிகளை வந்து அகற்ற வேண்டும் சொல்லிட்டு ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது. ஆனால் அதுக்கு மாற்றாக வந்து எந்த ஒரு கட்சியையும் வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டோம். நாம் தமிழர் கட்சி வந்து 8% எடுத்தது வந்து இது திமுக அதிமுக தவிர்த்த வாக்குகள் தான், தவிர்த்து அந்த கட்சிக்கான வாக்குகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, மாறி மாறி ஆட்சி வருது இல்லை? அப்போ திமுககாரெல்லாம் திமுகவுக்கே ஆட்சி இருந்தால் வருஷா கிட்டத்தட்ட 50 வருஷமாக திமுக ஆட்சியேவாக இருக்குது. இல்லை, நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். 3 முறை திமுகவால் ஆட்சிக்கே வர முடியாத அளவு எம்ஜிஆர் வந்து ஆட்சி புரிந்தார். 2 முறை தொடர்ந்து வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு இருந்தார். திமுகவால் தலை தூக்க முடியவில்லை. உண்மையா இல்லையா? அப்போல்லாம் எங்கேயா போச்சு உங்கள் திமுக வாக்குகள்? திமுக காரங்கெல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்களா? எங்கே போயிட்டாங்க? திமுகவும் வந்து மாறி வந்திருக்கிறது. இப்போ 2021 திமுக வந்திருக்கு மறுபடியும். நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ திமுக வாக்குகள் அதிமுக வாக்குகளை தாண்டி யாருமே என்ன பேச்சு பேசுகிறீங்க? 8% யார் வேணாலும் வாங்கலாம். யாரெல்லாம் வாங்கலாம்? இதே சீமான் நாம் தமிழர் கட்சி 3% தொடங்கி தான் 8% வந்தது. எடுத்தவொடனே 8% யாரெல்லாம் எழுத்து நிற்கிறாங்களோ 2வது 3வது இருக்கிறவங்களாம் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் நல கூட்டணி வந்துச்சு இல்லை? 2016 மதிமுக இருந்துச்சு, விடுதலை சிறுத்தை இருந்துச்சு, கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, விஜயகாந்த் இருந்தார். தேமுதிக அதுவும் விஜயகாந்த் இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்து ஆக்டிவாக இருந்தபோது, உடல் நலம்லாம் நல்லபடியாக இருந்தபோது இவ்வளோ பேர் சேர்ந்தும் வந்து பண்ணால் அப்போ சொல்லுவீங்க, ஆமாம் அவங்களே வர முடியல, ஆனாலும் திமுக அதிமுக தான் மாறினா. ஏன் மாறினா, மெட்ராஸ் பாஷையில் இந்த மாறின்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையில் வரும். மழை கிடையாதோ அதுக்கு? அது நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு. நீங்கள் மெட்ராஸ் பாஷையில் மாறினா திட்டும்போது தான் வரும். கேப் மாறி சோமாரின்னு மாறி வரும். நான் சொல்கிறது வார்த்தைகளில் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ரைட்டு வருது. ஆனால் மக்கள் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து இது வந்து இதை தாண்டி ஒரு 3வது வழி என்னன்னு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருவாகும்.
ஏங்க ஒரு பீரியடில் வந்து காங்கிரஸ் இல்லைன்னா திமுகன்னு தானே இருந்தது. 1967 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது. 1949 உருவாகிய இது வந்து திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதை எப்போ வந்து ஆட்சிக்கு வர முடிஞ்சுது? 18 வருஷம் கழித்து தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சுது. 18 வருடங்கள் போராடித்தான் நீங்கள் வந்து திகாவிலிருந்து தனியாக திமுக என்று பிரிந்து கட்சி ஆரம்பித்து, அதே கொள்கை தான், ஒன்றும் இல்லை. அவர் பெரியார் வந்து எல்லாம் சேர்த்த சொத்தெல்லாம் வந்து அவர் அந்த கட்சி ட்ரஸ்ட்டு நமக்கெல்லாம் வரும்னு எதிர்பார்த்து நாக்க தொங்க போட்டு உட்கார்ந்துருந்தவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் அடைந்து விட்டது. அவர் என்ன பண்ணார்? இந்த சொத்துக்காக ஒரு 24 வயசு பொண்ணு, அது வயசில் கம்மியான இந்த மணியம்மையை கல்யாணம் பண்ணிவிட்டு மணியம்மையை ட்ரஸ்டி ஆக்கிட்டார். அப்போ சொத்தெல்லாம் இவங்களுக்கு வராது. எந்த சொத்துக்கள் வரும் என்று நம்பி உட்கார்ந்துருந்தாங்களோ அது வராது என்று தெரிந்த பிறகு வந்தாங்க. இல்லைன்னா என்ன கொள்கையில் வித்தியாசம் வந்துடுச்சு உங்களுக்கு? அப்படியே கொள்கையில் வித்தியாசம் வரதான், வித்தியாசம் வந்த அன்றைக்கில் வெளியே வரணும். அப்போ எழுதினீங்கள வாழை குமரி கேட்கிறதா வயோதிக கிழவனுக்கு அப்படின்னு முரசொல்லியில் எழுதினீங்கள. இன்னும் அவரை பற்றி நீங்கள் கொச்சை கொச்சையாக எழுதினீங்க. அவர் உங்களை பற்றி கொச்சை கொச்சையாக பாரதிதாசன் குயில் பத்திரிகையில் எழுதினார். குடியரசு பத்திரிகையிலையும் விடுதலை பத்திரிகையிலையும் ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து திமுகவை பற்றி, அண்ணாதுரை பிறப்பை பற்றியும் இன்னும் நம்ம 21ஆம் பக்கம் எழுதி இன்னி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்களே. முன்னேற்ற கழகக்காரன் என்ன செய்வான், எதை வேண்டுமானாலும் விற்பான்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக இதெல்லாம் நடந்தது. அப்போது திமுக அப்போ ஒரு பீரியடில் நான் சொல்கிறது அந்த 67க்கு முன்னால், அப்போ காங்கிரஸ் அல்லது திமுக நடுவில் சுதந்திர கட்சியெலாம் இருந்தது, சின்ன சின்ன கட்சிகள். மாப்போசி அவர்களுடைய தமிழரசு கட்சி இருந்தது. அவங்க தமிழரசு கட்சி சுதந்திர கட்சியெலாம் ஏங்க, தமிழரசு கட்சி வந்து மாப்போசி இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து அந்த எல்லையோரத்தில் எத்தனையோ பகுதிகள் வந்து இல்லாமலே போயிருக்கும். போராடினது திமுக இல்லை, திக இல்லை, ஈவேரா பெரியாருடைய இயக்கம் இல்லை. அவர் தான் தமிழ்நாட்டையே மதராஸ் மாகாணத்தையே வந்து பிரிட்டிஷ் மாராணி நீங்களே ஆளுங்கன்னு சொன்னார். மாப்போசி அவர்கள் போராடினார்கள். மாப்போசி சிவஞான ராமனையார். தமிழ்நாடுன்னு பேர் வரத்துக்கு போராடினவர் சங்கரலிங்கனார். அதுக்கு 10 வருஷம் பொறுத்து நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்றதுனால அது நீங்கள் சொன்னதாகிடுமா? 10 வருஷத்துக்கு முன்னாலேயே போராடி உயிர் நீத்தவர் வந்து சங்கரலிங்கனார். இப்படி எத்தனையோ மொழி தியாகிகள், மொழி போராளிகள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்காக என்று. அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது ஒரு பீரியடில் இருந்தது. அப்போ வந்து நீங்கள் 18 வருஷம் போராடி தானே நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சுது. சீமான் ஆட்சிக்கு இது அரசியலுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 10 வருஷம் இருக்குமா? 16 வந்து எலெக்ஷன்ஸ் சார். 16 எலெக்ஷன் சந்திச்சார். 2016 10 வருஷம். 10 வருஷம் கூட ஆகலை. உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வருவதற்கு, தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு 18 வருஷம் ஆச்சு. கட்சி தோன்றி அவருக்கு 10 வருஷம் ஆகுது. அதனால் இன்னும் 8 வருஷங்கள் ஆகும்னு நான் சொல்ல முடியாது. 8 வருஷத்துக்கு மேலேயும் ஆகலாம், 8 வருஷத்துக்கு முன்னாலேயும் வரலாம். சீமான் மட்டும் இல்லை, யார் வேணாலும். அதே சமயத்தில் எம்ஜிஆர் வந்து அவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளேயே வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். அதற்கு வந்து இந்த எம்ஜிஆரால் வர முடிந்ததுன்னு சொன்னால் அதற்கு ஒரு பெரிய காரணம் வந்து அவர் திமுகவின் முகமாக இருந்தார். திரைப்படத்தில் வந்து முகமாக இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வாரி வழங்கியிருக்கிறார். ஃபண்டர், ஸ்பான்சராக இருந்திருக்கிறார். நிதி விஷயத்தில் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதில் நான் முரசொலிக்காக ₹1 சொல்லி 24 லட்சம் பேர்கிட்ட வந்து வசூல் பண்ணி அந்த ரூபாய் யார் காலி பண்ணாங்க சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் சனிக்கிழமை வந்து முரசொலி அந்த ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து தன் கைப்பணத்தை கொடுத்துட்டு போனவர் எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும்போது. அப்போது எம்ஜிஆர் வந்து திடீர்னு ஒரே நாளில் வந்து அப்படி புகழடைந்து வரல, அப்படி வந்து அதிமுகவை தொடர்ந்து வரல. அவர் 20 வருடமாக திமுகவில் உழைத்த உழைப்பு, அந்த ஃபேஸ் வேல்யூ, அந்த சினிமா நடிகர் என்ற அந்த கவர்ச்சி, அவர் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜியாக அவர் தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணிக்கிட்டார். இதெல்லாம் சேர்ந்து ஒரு காரணிகளாக திமுகவிற்கு எதிராக மக்கள் மனநிலையில் இருக்கும்போது அங்கே ஒரு கேண்டிடேட் தேவைப்பட்டது. அந்த கேண்டிடேட்டாக எம்ஜிஆர் இருந்தார். அதற்கப்புறம் வந்து அவங்க ஜெயலலிதா பின்னால் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார். இது அதிமுகவுடைய சரித்திரம். இந்த அதிமுகவை தாண்டி வந்தவர்கள் வந்து நீங்கள் வந்து யார் வேணாலும் 8% வாங்கினார்னு கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் வந்து அதிமுகவில் போனார், அவர் பேசுகிறாரு. அந்த கட்சியில் சேர்ந்தால் எப்படி பேசுகிறோமோ அதுக்காக பேசுகிறாரு. அவங்க வந்து கொடுத்த காசுக்கு தான் கூவுவாங்க.
அதில் வந்து நம்ம வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை. எல்லாருமே 8% வந்து வாங்கிட்டு வர முடியும்னா இதே சீமானே 3% வாங்கி தானே 8% வாங்கினார். ஸ்ட்ரைட்டாக 8% வாங்கலையே. இப்போ சரத்குமார் கூட தான் கட்சி ஆரம்பித்தார். எவ்வளோ % வாங்கினார்? 8% வாங்கிட்டாரா சமத்துவ மக்கள் கட்சி? இத்தனைக்கும் வந்து சமத்துவ மக்கள் கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை ஏறத்தாழ ஒரு அடிப்படை கோர் அதாவது ஓட்டிங் செக்மெண்ட்டாக இருந்தது. எத்தனையோ கமல்ஹாசன் ஆரம்பித்தார் மக்கள் நீதி மையம்னு. அது ஏதோ இடைத்தேர்தல் அங்கங்கே ஏதோ 1-2 இடத்துல நின்று பார்த்தாரு. போனியாச்சா? ஆகலையே. 8% நீங்கள் அப்படி நீங்கள் 8% சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து 8% கூட வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கே. 100 வருஷமாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி 8% கூட இல்லாமல் இருக்கே. ஸோ நீங்கள் வந்து யார் ஆரம்பித்தாலும் 8% வந்து வந்துடணும். இப்போ ஜாதி அடிப்படையில் வந்து இப்போ நிறைய பேர் இருக்காங்க. மூவேந்தர் முன்னேற்ற கழகம்னு அவர் இந்த மீனாட்சி மெடிக்கல் சேதுராமன் அவர் ஆரம்பித்தார். அது கிட்டத்தட்ட அந்த முக்குளத்தோர் வாக்குகள் எல்லாமே அவருக்கு போயிருந்தால் இத்தனை நேரம் அவர் முதலமைச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக தான் இருப்பார். அந்த கட்சி எங்கே இருக்குது? அரசியல்ங்கிறதுங்க இந்த அமைதிப்படையில் சத்யராஜ், இந்த மணிவண்ணன் சத்யராஜ் காம்பினேஷன் மாதிரி தான். யாரை எப்போ தூக்கி விடுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து சரத்குமார் அவர்கள் வந்து சமத்துவ மக்கள் கட்சி நடத்தின போது அவரிடம் உதவியாளராக இருந்தவர் தான் கரு நாகராஜன். இப்போ அவர் பிஜேபியில் வந்து அவர் வந்து மாநில அமைப்பு செயலாளர் நினைக்கிறேன், முக்கியமான பதவியில் இருக்கார். அவரும் அதே நாடாரணத்தை சேர்ந்தவர் சரத்குமார் மாதிரியே. சரத்குமார் இப்போ தான் ஒரு 1-1.5 வருஷம் முன்னால் கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் வந்தார். எந்த பதவியும் கொடுக்கல. ஆனால் இவர்கிட்ட உதவியாளராக இருந்த கருநாகராஜன் மாநில அமைப்பாளராக இருக்கிறார் பிஜேபியில். இதே மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. சேலம் வெங்கடேசன் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தார் சேலத்தில். அவர் என்னுடைய நண்பர் பேசிகிட்டு இருப்பார். அப்போது ஒரு தம்பி வந்து அவர் வந்தார்னா, தம்பி போய் சாருக்கு டீ வாங்கிட்டு வரணும். அப்போ நான் பேங்க்கில் இருந்தேன். டீ வாங்கிட்டு வா, அதை காஃபி வாங்கிட்டு வான்னார். அவர் சும்மா ஒரு உதவியாக இருந்தார். அவர் இவரை பார்க்க உள்ளே வரும்போது இவர் இருக்கிற ரூமுக்கு வரும்போது அவர் செருப்பு அவுத்து வச்சு தான் உள்ளே வருவார் அந்த தம்பி. திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து சேலம் வெங்கடேசன்கிட்ட வந்து கேட்டார், ஜெயலலிதா அவர்களுடைய முதல்ல, அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, அதாவது நான் இந்தோனேஷியா போகிறதுக்கு முன்னால் அந்த கணக்கில் சொல்கிறேன். அப்போ வந்து என்கிட்ட வந்து நான் பேங்க்கில் இருந்தபோது 92க்கு முன்னால் அப்போ வந்து கேட்குறாரு, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சேலம் நடேசன் வந்து என்ன, ஆனால் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அப்போவே எம்பியாலாம் இருந்திருக்கார். என்னென்னு என்னுடைய பகுதியிலேருந்து ஒருத்தரை அமைச்சராக போட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். சரி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, அவர் தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த மீன் அட்வர்டைசஸ்லாம் வச்சுருந்தார். அவர் வந்து ஹார்டிகல்ச்சர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க, தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி. இப்போது வயதாகி அவர் வந்து ஓய்வில் இருக்கார். 85 வயது இருக்கும். அவர் நிறைய சீரியல்லாம் வந்து தூர்தர்ஷனில் சீரியல்லாம் வந்து தயாரிப்பாளர். அவருடைய முக்காவாசி அவருடைய தயாரிப்புகளில் வந்து நான் தான் ஹீரோ தூர்தர்ஷனில் அந்த காலத்தில். அப்போ சன் டிவியோ மற்ற டிவிகளோ எதுவுமே இல்லாத போது. அதனால் அவர் எனக்கு ஒரு நெருக்கமான நண்பர்னு சொல்லலாம். அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது அமைச்சர் கொடுக்க சொல்லுங்கள். ஏங்க, யாரோ அமைச்சரை தேர்ந்தெடுத்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. இவர் ஆலோசகர்னா கூட ஜெயலலிதா அம்மா வந்து அப்படிலாம் வந்து யார் சொன்னாலும் கேட்டுக்கிற மாதிரிலாம் அவங்களுடைய டைப்பு வேறு. அந்த மாதிரி முன்னால் வந்திருந்தால் கூட ஒரு காலெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னால் வந்திருந்தால் கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமோ. அவர் சொன்னார், இல்லைங்க, எனக்கு வந்து நான் ஆகலைன்றது இல்லை வருத்தம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் உங்கள் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ரூமில் வந்து டீ வாங்கிட்டு வரதுக்கெலாம் ஒரு பையன் வருவார். ஆமாம், செல்வம்னு கூப்பிடுவீங்க. அவர் தான், அதுதான் செல்வ கணபதின்னு. அவனை நான் தான் வந்து திருச்செங்கோட்டில் எம்எல்ஏ வாங்கி கொடுத்தேன் அந்த தம்பிக்கு. நான் வாங்கி கொடுத்த எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவனை அமைச்சராகிட்டாங்க. நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன். என்கிட்ட சிஷ்யனாக இருந்தவன், எடுபடியாக கூட இருந்தவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். செல்வ கணபதிக்கென்று சில திறமைகள் இருந்திருக்கலாம். அந்த திறமைகளை வந்து அதிமுக மேலிடம் வந்து அறிந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு காலத்தில் யாருக்கிட்டேயோ உதவியாளராக இருந்தார்னா, எல்லா அரசியல்வாதிகளுமே ஆரம்பிக்கிறப்ப எம்ஜிஆர் கிட்ட வந்து உதவியாளராக இருந்தவர் தான்.
இப்படி வழி வழியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒருத்தர் வந்து உதவியாளராக இருந்து மேலே வந்திருப்பாங்க. அப்படி தானே ஒரு பரிணாம வளர்ச்சி என்பது அப்படி தானே அரசியலாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அப்படி தானே வர முடியும். அப்போது சொல்லும்போது நான் இல்லைங்க சொல்லும்போது சொன்னேன், நான் வேணால் கேட்குறேன், பட்டு இன்னும் சான்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது இல்லைன்ட்டாங்க. இல்லை முடியாது, அவர் அனௌன்ஸ்டு முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு வந்து அப்புறம் பின்னால் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து சேலம் நடேசன் அவர்கள் அரசியலில் வந்து மொத்தமாகவே காணாமல் கொஞ்சம் மனம் விரும்பி விலகி அதாவது அப்படி ஆக்டிவ் அரசியலிருந்து ஓய்வு பெற்று விட்டார். எனக்கு நல்ல நண்பராக இருந்தார். எம்ஜிஆர் பீரியடில் எல்லாம் நல்ல ஓரளவுக்கு ஆக்டிவாக மத்திய அரசுடன் வந்து எம்ஜிஆருடைய இங்கே மாநில கட்சிக்கோ அரசுக்கோ ஒரு பாலமாக இப்போ இப்போ டெல்லிக்கு ஒரு தூதர்னு சொல்லி இப்போ இருக்காங்களே, திமுகவுக்கு கனிமொழி இருக்கா மாதிரி, டிஆர் பாலு இருந்த மாதிரி, இந்த மாதிரி இருக்கா மாதிரி, அந்த மாதிரி ஒரு இணைப்பு பாலமாக இருந்தவர். இல்லை எதுக்காக இது சொல்கிறேன்னா, அரசியலில் எல்லாமே சகஜம். நீங்கள் அதனால் வந்து அங்கே போயிட்டு வந்து இது யாருமே வர முடியாதுன்னா யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? அண்ணாதுரை இறந்தவுடன் நெடுஞ்செழியன் இல்லாமல், மதியழகன் இல்லாமல், ஆசை தம்பி இல்லாமல், சாதிக் பாட்ஷா இல்லாமல், அதுக்கு கீழே 6வதோ 7வதோ இந்த அந்த அந்த நிலையில் இருந்த கருணாநிதி முதல்வராவார்னு கருணாநிதியே எழுதியிருக்காரு. என்னை முதல்வராக்கிய எம்ஜிஆர்னு பத்திரிகையில் எழுதியிருக்காரு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, ஆவணம் இருக்குது. அப்போ எம்ஜிஆரோட ஃபேஸ் வேல்யூ வச்சுட்டு தான் கருணாநிதி வந்து இத்தனை பேரை தாண்டி அண்ணாதுரையுடைய மறைவுக்கு பிறகு வந்தார். எதிர்பாராத ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து கருணாநிதியையே அவர் பரிந்துரையில் தான் முதலமைச்சர் ஆனார்னா, அதே கருணாநிதியோட ஏதோ ஒரு விஷயத்தில் தகராறு, வெளியில் வந்தார். வெளியில் வந்து அதிமுக ஆரம்பித்தார். அதிமுக ஆரம்பித்த போது இவர் கட்சி ஆரம்பித்து எத்தனை பேர் போவாங்க அப்படின்னு கருணாநிதி வந்து ஏளனமாக பேசினார். 13 வருஷம் வந்து ஆட்சிக்கே வர முடியவில்லை. சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காருவதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு வந்து சட்டமன்றத்துக்கே போகாமல் இருந்தார். அந்த சட்டமன்ற வெல்னு சொல்லுவாங்க, கிணறு, அதாவது கிணறுனா கிணறு இல்லை, அது ஒரு பகுதி. அங்கே போய் கையெழுத்து மட்டும், அட்டண்டன்ஸ் கையெழுத்து மட்டும் போட்டுட்டு கருணாநிதி அவர்கள் திரும்பி வந்து விடுவார். சட்டமன்ற உள்ள அந்த கூட்டம் நடக்கும் அறைக்குள் செல்லாமல் இருந்தால் அத்தனை வருடம். ஏன்னா அவருக்கு மனசு வரல, நம்மகிட்ட இருந்த எம்ஜிஆர் இப்படி வந்துட்டு கடைசியில் நம்ம தோக்கடிச்சிட்டு நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். அது அவருடைய பர்சனல் விருப்பம், அது வேறு விஷயம். அப்படி போகாமல் இருந்தது. மக்கள் சேவைன்னா என்ன பண்ணணும்? எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் உள்ளே போய் உட்காந்து கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்க வேண்டியது தானே. இதில் என்ன ஈகோ வேண்டி கிடக்கு? உங்களுக்கு கீழே இருக்கிறவன் வந்து உங்களோட புகழடைந்துக்கிறான்னா அது காலத்தின் கட்டாயம். அது நீங்கள் உங்களுடைய கடமை, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்களா இல்லையா? மற்ற போதெல்லாம் பேசுகிறீங்க. வந்து இப்போ வந்து திருமாவளவன் கூட திடீர்னு வந்து தேவையில்லாமல் எம்ஜிஆர் வந்து பார்ப்பனியத்தை ஏதாவது இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றும் இல்லை, திமுகவுடைய செட்டிங்கில் தான் பேசுகிறார் அவர். ஏன்னா எல்லாரும் அதிருப்தி, வெறுப்பு, கோபம், குறைகள் இதெல்லாம் வரும்போது அது வழக்கமாக அரசியலில் டைவெர்ட் பண்ணுறது திமுகவோட அரசியல் டெக்னிக்கு. அது திருமாவளவனை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பார்ப்பனியத்தை எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். ஜெயலலிதா வந்து பார்ப்பனியம் யாருங்க? எம்ஜிஆர் முதலாக வந்து மத்தியில் அமைச்சராவதற்கு வந்து ஒரு மத்திய அமைச்சரவையில் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது யாரை அனுப்பித்தார்? சத்தியவாணி முத்து அவர்களை, பட்டியலினத்தை சேர்ந்த சத்தியவாணி முத்து அவர்களை. ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்களை வந்து நீங்கள் பார்ப்பாத்தி என்று சொல்வீர்கள். தலித் ஏழுமலை என்பவரை வந்து பொது தொகுதியில் நிற்க வைத்து எம்பி ஆக்கினார். பின்னால் அவர் வந்து ரயில்வே அமைச்சரானார் பாமகவில். தலித் ஏழுமலையை அருந்ததி இனத்தைச் சேர்ந்தவர், தூய்மை பணியாளர், அந்த வகையில் வரக்கூடிய அந்த அருந்ததி இனத்தைச் சேர்ந்த தனபால் அவர்களை சபாநாயகர் ஆக்கினார். அதெல்லாம் விடுங்க. காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்று கருணாநிதி, அதாவது அண்ணாதுரை, திமுக, கருணாநிதி உட்பட்ட அந்த திமுக வந்து யாருடன் 1967 ஜெயிச்சதுக்கு யார் காரணம்? பின்னாளில் குல்லூக பட்டர் என்று வந்து கிண்டல் செய்யப்பட்ட ராஜாஜி என்ற பார்ப்பனர் தானே காரணம். அன்னைக்கு சுதந்திரா கட்சி தேவைப்பட்டது இல்லை உங்களுக்கு.
உங்களுக்கு வேணும் போது அதை வந்து இது வந்து ஒரு மறைமாட்ட அரசியல். இப்படி தான் இதெல்லாம் வேணாங்க. 1980 நீங்கள் பிறந்துட்டீங்களா? இல்லை, பிறந்திருக்க மாட்டீங்க. 1980 அண்ணா நகர் தொகுதியில் கருணாநிதி நிற்கிறாரு. ஹெச்வி அண்டே இன்னும் உயிரோடு தான் இருக்கார் ஐயா. 96 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அம்ஜிகரையில் இந்த பில்டாத் ஹாஸ்பிட்டல்லேருந்து 4வது அவர் ஹாஸ்பிட்டல். அவர் நிற்கிறாரு. எம்ஜிஆர் வந்து சிஎம், எம்ஜிஆர் வந்து அதிமுக தலைவர். ஹெச்வி அண்டே ஜெயிச்சிட்டார் 247 250 ஓட்டில் கிட்டத்தட்ட. இன்னும் அறிவிக்கப்படவில்லை. கருணாநிதி அண்ணா நகரில் தோற்றுவிட்டார். இன்றைக்கி இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள், என் வயது ஒத்தவர்களை எல்லாரையும் கேளுங்க, உண்மைன்னு ஒத்துப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து ஹெச்வி அண்டையை கூப்பிட்டு, தயவு பண்ணி கோச்சுக்காதீங்க, கருணாநிதி அவ்வளோ பெரிய தலைவர், ஒரு இயக்க தலைவர், அவர் தோல்வி அடைந்தார் என்றால் அது வந்து நல்லா இருக்காது மக்களிடத்தில். அவருக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு ஈகோ தலைகுனிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அது வந்து சட்டவிரோதம் இல்லையா, அது வந்து ஜனநாயக விரோதம் இல்லையான்னு. ஏன் ராஜகண்ணப்பன் சிதம்பரம் விஷயத்தில் நடக்கலையா? அது கருணாநிதி சொல்லி ஜெயிச்ச ராஜகண்ணப்பனை வந்து அவர் வந்து கையில் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவரை தோளில் தூக்கி வச்சுட்டு உல்லாசமாக எல்லோரும் வந்து அவரை வாழ்கன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டாருன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு சர்டிஃபிகேட்டை திருப்பி வாங்கிட்டு சிதம்பரம் ஜெயிச்சதாக போட்டு அதுக்கப்புறம் சும்மா பேருக்கு ஒரு வழக்கு போட்டு அது சரி பண்ணாங்க. அதை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேட்ரை. அதே மாதிரி கருணாநிதியே ஹெச்வி அண்டே என்ற பார்ப்பனரிடம் தோற்றார். நான் பார்ப்பனர்ன்றதுக்காக சொல்லலை. அப்போ நீங்கள் பார்ப்பனியத்தை பற்றி பேசுகிறதுக்கு திராவிட கூட்டணியில் இருந்துக்கிட்டு திருமாவளவனுக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு? சரி, அதே பார்ப்பனியத்தை சேர்ந்த நீங்கள் இன்று பார்ப்பனர் என்று சொல்லும் அதே ஜெயலலிதாவோட நீங்கள் போய் கூட்டணி சேர்ந்தீங்களா விசிக ஒரு காலத்தில்? அப்போ தெரியலையா பார்ப்பனர்னு? சிதம்பரத்தில் போய் தீட்சிதர்களுக்கு நடுவில் வந்து அவங்க பூணூலை பிடித்து கொண்டு, நான் சொல்லுதா தவறாக புரிஞ்சுக்காதீங்க, பூணூலை பிடித்து கொண்டு தொங்கினீர்களே ஓட்டுக்காக சிதம்பரத்தில். அப்போது அதாவது இதுதான் அந்த திமுக கூட்டணியில் என்ன பிரச்சனைனா, மக்கள் பிரச்சனை, மக்கள் அதிருப்தி, வெறுப்பு, கோபம் எப்பெல்லாம் அதிகமாகும்போ அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதி மதம் ஏதாவது ஒன்று தூண்டி விட்டுருவாங்க, மடைமாற்றம் செய்து விடுவார்கள். இந்த மடைமாற்றத்தை திமுக வந்து நேரடியாக செய்யாது, இதுக்குன்னே வச்சுருக்காங்க. இப்போ திருமாவளவன் இருக்கார், இல்லைன்னா அண்ணன் சுபவி, கோவன், இதுக்குன்னு ஒரு 10 பேர், டேனியல், திருமுருகன் காந்தி, ஒரு 10 பேர் இருப்பாங்க. இவர்களுடைய உதவிக்கரங்கள். இந்த உதவிக்கரங்கள் மூலமாக யாரையாவது கிளப்பி விட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, இப்போ பாருங்கள் எல்லோரும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதில் நீங்கள் வைரமுத்துவையும் சேர்த்துக்கலாம். இப்போ உடனே எல்லோரும் அந்த வைரமுத்துவை பற்றி ராமரை பற்றி சொல்லிட்டார் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மறந்துடுறாங்க பாருங்கள். தூய்மை பணியாளரை பற்றி மறந்துடுவான், போக்குவரத்து பணியாளரை மறந்துடுவான், பகுதி நேர பேராசிரியர்களை மறந்துடுவான், ஊழலை மறந்துடுறான், மோசடியை மறந்துடுறான், ரவுடி கொலை, ஆங்காங்கு கொலை, போலீஸ்காரர்களை கொலை செய்வது, போலீஸ்காரர்களை தாக்குவது, போலீஸ்காரர்களே கொலை செய்வது, அவர்களே தவறு செய்வது, எல்லா விதமான இவ்வளவையும் ஒரே போர்வை போட்டு மூடுறது இந்த ஜாதி மதம் இப்படிங்கிற போர்வை. இதுதான் திராவிடம். அப்போ இந்த திராவிடத்திற்கு ஒரு மாற்று வர வேண்டும் என்று எத்தனை கல்யாண சுந்தரங்கள் வந்தாலும் மக்கள் வந்து என்றாவது ஒரு நாள், அது சீமானே என்று இல்லை, இந்த திராவிடத்திற்கு ஒரு மாற்றை நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் கொண்டு வருவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் வந்து சலிப்பும் வெறுப்பும் அடைந்திருக்கிறார்கள் திராவிடத்தின் மீது. அப்போ திராவிடம்ன்றதில் ஏதாவது தப்பு இருக்கா? திராவிடம்ங்கிறது ஒரு தென்னாட்டில் தென்பகுதிக்கு பேர் திராவிடம்ங்க. திராவிட நாடுன்னு சொல்கிறது ஒரு பூகோள பகுதி. அதை வந்து ஏதோ ஒரு பெரிய கலாச்சாரம், நான் கலாச்சாரம் இல்லைன்னு சொல்ல, தமிழன் என்ற முறையில் எனக்கு கலாச்சாரம் இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. இதுலேயே திராவிடன்னு பக்கத்தில் இருக்கிறவன் ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஏன் கூப்பிட்றீங்க? அவன்லாம் உங்களை உள்ளே சேர்க்குறானா திராவிடன்னு? கர்நாடகாவோ கேரளாவோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ என்றைக்காவது ஒரு நாள் நம்ம திராவிட நாடுன்னு சொல்கிறானா? இண்டி கூட்டணியிலேயே ஒன்றா உட்கார மாட்டேன்றாங்களே. அப்போது நிச்சயமாக மாற்றம் வரும்.
அது 2026 வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். வரலாம், வரக்கூடாது என்று ஒன்று இல்லை. அதே சமயத்தில் தொடர்ந்து களத்தில் நீங்கள் 49லேருந்து 67 தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. 18 வருஷம் சும்மா தானே இருந்தீங்க. சும்மா தானே இருந்தீங்கன்னா அரசியலில் எதிர்கட்சியாக தானே இருந்தீர்கள். அண்ணா எதிர்கட்சி தலைவராக இருந்தது இல்லையா அறிஞர் அண்ணா? அப்போது சீமான் ஏன் அதே எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வரல, விஜயகாந்த் வந்த அளவுக்கு அவர் ஏன் வரலன்னா, ஏதோ ஒரு சமயத்தில் விஜயகாந்த் கூட்டணியாக சேர்ந்தார். சீமான் இதுவரை தனித்து தான் இருக்கிறார். நம்ம போன தடவை கூட பேசணும், அவர் இதற்காகவாவது கூட்டணியில் சேர்ந்து ஒரு 10 எம்எல்ஏவோ 8 எம்எல்ஏவோ எங்கே ஒரு அது சட்டமன்றத்தில் அமர வைத்தால்தான் தேர்தல் அரசியலில் நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு பேசுகிறோம். இது நம்மளுடைய கருத்து. அவருடைய கருத்து என்ன நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிந்த ஆலோசனை, நம்மளுடைய கருத்தை நாம் சொல்கிறோம். அதனால் திமுக அதிமுக தான் வரும், திமுக அதிமுக தான் வரும்னா ஐயா, அப்படி காங்கிரஸ் அந்த காலத்தில் அப்படி இருந்ததுன்னா திமுகவே வந்திருக்க முடியாதே. அன்றைக்கி காங்கிரஸை விட்டால் வேறு என்ன பெரிய கட்சி? திமுக வருவதற்கு முன்னால் 49க்கு முன்னால் என்ன கட்சி இருந்தது? சுதந்திரா கட்சி இருந்தது, தமிழரசு கட்சி இருந்தது, வேறு ஏதோ ஒன்று சின்ன சின்ன கட்சிகள் இருந்தது. அப்போ திமுகன்னு ஒன்று இல்லவே இல்லையே. எப்படி வந்துச்சு? வரும், அரசியலில் மாற்றங்கள் வரும். எப்போ வரும்? இந்த மக்களிடையே அந்த சிந்தனை வரும்பொழுது. அந்த சிந்தனை எப்போ வரும்? அதிருப்தி இப்போ ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தியும் வெறுப்பும் அதிகமாகும் பொழுது அவன் சிந்தனை பண்ண ஆரம்பிப்பான். அது வரைக்கும் சிந்தனை பண்ணாதவன் அவன் இன்றைக்கி சிந்தனை பண்ணுவான். அப்படி சிந்தனை செய்யும் பொழுது ஏமாற்றம் அதிகமாகும் போது மாற்றம் வரும். ஆட்சியாளர்கள் மீது ஏமாற்றம் அதிகமாகும் போது மாற்றம் வரும். அந்த மாற்றம் சீமானாக இருக்கலாம், இன்னும் யாராக வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது, வந்தே தீரும். என்ன அதாவது இந்த லட்சணத்தில் என்னென்னா, இவங்க மின் கட்டண உயர்வு 3 பங்கு ஏற்றுவாங்க, பால் விலை 4 பங்கு ஏற்றுவாங்க, சொத்து வரி கண்ணாமுன்னான்னு ஏற்றுவாங்க. அப்போ கூட நம்ம கூட பார்த்தா KN நேருவெல்லாம் அமைச்சர்லாம் முற்றுகையிட்டாங்க. சிவகாசி பகுதியில்னு நினைக்கிறேன், தூத்துக்குடியில், அதாவது சிவகாசி, விருதுநகர், தூத்துக்குடி அந்த தென் மாவட்டத்து சிறு வியாபாரிகள் 3000 ரூபா இது சொத்து வரி கட்டியிருந்தான் ஒரு கடைக்கு. திமுக ஆட்சி 3 தடவை அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி 32,000 ரூபா ஆக்கிட்டாங்க. எப்படிங்க கட்டுவான் அவன்? இவ்வளோ பண்ணாங்கல்ல. தஞ்சாவூரில் திமுகவுடைய கட்சி அலுவலகம், கலைஞர் அறிவாலயம், 15 வருஷமாக சொத்து வரி கட்டலை. இந்த கட்டுறாவை எங்கே போய் அடிச்சுப்பீங்க? எங்கே சார் போய் சொல்கிறது? எங்கே போய் சொல்ல? சாதாரண ஒரு பாமர மக்கள் அவன் சொத்து வரி கட்டலைன்னா மறுநாளைக்கு ஜப்தி பண்ணுவேன்னு நிற்பான். மின் கட்டணம் ஒரு நாள் டிலேவாக போச்சுன்னா கட் பண்ணிடுவேன்னு நிற்கிறான். நானே கூட ஒரு சமயம் எங்கள் வீட்டில் மறந்து போயிடுறேன், அந்த டேட்டுக்கு ஞாபகம் வச்சுட்டு கட்டுறதுக்கு மறந்து போனால் திடீர்னு கீழே சார் கட் பண்ண வந்துட்டார் சார் அப்படின்னு வாட்ச்மேன் கூப்பிட்டு சொல்லணும். ஐயோ அப்பா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சொல்லு, நான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி கையோட காப்பி காமிக்கிறேன், கெஞ்சி கூத்தாடி. இது நமக்கு ஏதோ ஒரு நாள் 15ஆம் தேதி பாக்கினா 16ஆம் தேதி இன்றைக்கி வந்துடுறாங்க. 15 வருஷமாக திமுக அலுவலகம் தஞ்சாவூர் மாவட்டம்ன்றது அவர் பிறந்த மாவட்டம்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் திருவாரூரில் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் வந்தது. ஏன் அவங்க காசே இல்லாத கட்சியா? வெறும் சாராய கடையில் மட்டும் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி வருது. தமிழ்நாட்டு மக்களோட தலையில் 10 லட்சம் கோடி கடன். ஆனால் உங்களுக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி சாராயத்தில் மட்டும் வருமானம். மற்ற கான்ட்ராக்டு, மணல் கடத்தல், அந்த குடியாத்த குமரனை கேட்டால் சொன்னார் 60,000 கோடினார். PTR தியாகராஜனே சொன்னார் 30,000 கோடி பையனும் மாப்பிள்ளையுமா சேர்ந்து இந்த ஆட்சியில் சம்பாதிச்சாங்க. அது அவாலால் வெளியில் எப்படி கொண்டு போய் திருப்பி உள்ளே கொண்டு வருதுன்றது பற்றி தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்குதுன்னு PTR தியாகராஜன் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாகி தான் அவருக்கு அந்த மந்திரி பதவி நிதி அமைச்சர்லேருந்து தூக்கி வேற எங்கேயோ போட்டாங்க. அப்போ மக்களுக்கு இதானா? இப்போ சீமான் கேட்குறது அவர் சீமான் கேட்குறாருன்றது அது நியாயம் இல்லை. நியாயமான விஷயத்தை சீமான் கேட்கிறார். அது என்னென்னா, மற்றவங்க பேசுகிறத விட சீமான் பேசுகிறது மக்களை சுலபமாக சென்று அடைகிறது. அதான் சொல்கிறேன், புரிகிற மாதிரி பேசுகிறாரு, பிடிக்கிற மாதிரி பேசுகிறாரு. இதுதான் இதில் சேகர் பாபு பண்ணுற அட்டகாசம் தான். ஏன் அந்தந்த துறை அமைச்சர் அது 10 நாளாக உட்காந்துருக்காங்க, அதில் ஒரு 10 பேர், அதில் ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு 10 பேர் வாங்க எல்லோரும் உட்காந்து போராட்டம் பண்ணாதீங்க, வாங்க உட்காருங்க. என்ன பண்ண முடியும்? இப்போ இருக்கிற நிலைமையில் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய ப்ரப்போசல் கொடுங்க, சஜஷன்.
அவன் படித்தவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் தொழில் அவனுக்கு தெரியும், அவனுக்கு என்ன வேணும்னு. எவ்வளோ ரைட்டு, எது அரசாங்கம் இப்போ செய்ய முடியும்? கான்ட்ராக்டு, சட்ட வல்லுநர்களை கூப்பிடுங்க, அவன்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம் ராம்கிக்கு, இப்போ இதை வந்து எப்படி சரி பண்ணலாம்? நீங்கள் கொடுத்த கான்ட்ராக்டை நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு கையெழுத்து போதுமே. நிச்சயமா எதெல்லாமோ பண்ணுறீங்க. நீட் தேர்வை எப்படி ரத்து செய்வது என்பதில் ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லி 4.5 வருஷம் ஆச்சே, ரகசியம் இன்னும் தெரியலையே, அவங்களுக்கே தெரியலையே, நமக்கு சொல்லலை. கச்சத்தீவை வந்து கொடுத்தது இவங்க தான், தாராவாத்தது இவங்க தான், அப்புறம் வந்து மீட்கிறேன்னு சொல்லி போராடுறதும் இவங்க தான். இதே வந்து தொழிலாக போச்சு இல்லை, எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் பின்னால் அது என்ன நியூட்ரினோ மீத்தேனு எல்லாத்துக்கும் MOU கைது போட்டது இவங்க தான். அப்புறம் வந்து அதுக்கு எதிராக போராடுவோம். மக்களை எதை மோசடி செய்கிறீர்கள்? இந்த மோசடியை சீமான் வெளிக்கொண்டு வருகிறார். சீமான் மட்டும் இல்லை, யார் வெளிக்கொண்டாலும் அது வந்து எதிர்க்கட்சிகளுடைய பொறுப்பு, கடமை. அது அரசியலுக்காக செய்கிறார்கள்னு எதுக்கு வேணாலும் சொல்லிட்டு, தப்பு நடந்தது தப்புன்னு சொல்கிறதுக்கு வந்து தப்பே இல்லை. தப்பை தப்பு என்று சொல்வதில் தப்பு என்ன இருக்கிறது? அது சீமான் கேட்குறாரு, சீமான் கேட்குறது மக்களுக்கு கனெக்ட் ஆகுது, அதுதான் நம்ம சொல்கிறோம். பல்லர்களை தெளிவாக வணக்கம்.